ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன இதுன்னு பார்க்குறீங்களா? எஸ், நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய மீன் பார்த்தது. என்ன விஷயம்னா, இங்கே நாங்கள் லண்டன்லேயே இத்தனை நாளாக நாங்கள் வந்து 5 இயர்ஸ் ஆகுது. இத்தனை நாளாக நாங்கள் இந்த மீன், எறா இதெல்லாமே நாங்கள் லோக்கலில் இருக்கிற ஷாப்ஸில் தான் வாங்கிட்டு இருந்தோம். பட் எனக்கு என்னமோ ஒரு ஒரு நான் கூகுளில் சர்ச் பண்ணப்போ தெரிஞ்சது, இங்கே ஒரு பெரிய சீ ஃபுட் மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்னு சொல்லி. ஸோ அந்த மார்க்கெட் பேர் வந்து பில்லிங்ஸ்கேட் மார்க்கெட். யாராவது லண்டனில் இருந்தால் இல்லை லண்டனில் யாராவது வரவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். லண்டனில் இருக்கும். ஆனால் இது வந்து இந்த மார்க்கெட் எங்களுக்கு க்ளோஸ் பை இருக்குது, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஸோ மற்றவங்களுக்கு எப்படி எவ்வளோ தூரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த சால்மன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஷ்ஷு, அதோட ப்ரைஸ் பாருங்கள். நொம்பு அது 1.5 கிலோ இருக்குது. ரொம்ப பெரியசு, கிட்டத்தட்ட 48 சென்டிமீட்டர் இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து இந்த ஊர் ப்ரைஸ்க்கு 22 பவுண்டு. நம்ம ஊர் ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 2700 ரூபா, 2700. இது வந்து நம்ம ஊர் ப்ரைஸ்க்கு இந்த ஃபிஷ் வந்து இதோட பேர் ப்ரைஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஊர் ப்ரைஸ்க்கு 1200 இருக்கும். அதே மாதிரி நான் எறா கூட வாங்கியிருக்கேன். எறா வந்து 7 பவுண்டு இந்த ஊர் ப்ரைஸ்க்கு. நம்ம ஊர் ப்ரைஸ்க்கு கிட்டத்தட்ட 850 900 ரூபா. எஸ், ஆனால் சீ ஃபுட் எல்லாமே இந்த மாதிரி மீன், எறா இதெல்லாமே ரொம்ப காஸ்ட் தான். அந்த சால்மன் ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் அது ஏன்னா அது ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஃபிஷ்ஷு இருக்கிறதுலேயும் அதுதான் ரொம்ப காஸ்ட்லியான ஃபிஷ் கூட எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்களா, 1.5 கிலோ வந்து 2700 800 இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாங்கியிருக்கோம். பட் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்தது. இதெல்லாமே நான் குழம்பு வச்சேன். ஒரு சில மீனை வந்து தவா மேலே போட்டு எடுத்தேன். அதே மாதிரி இறால நான் குழம்பு வச்சுக்கிட்டேன். நல்லா வந்துச்சு. இந்த தவா மேலே வந்து நான் வந்து ஃபிஷ் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். பட் நான் வந்து வெறும் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணேன். பட் ஓகே, நல்லா தான் வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன், நல்லா வந்துச்சு. அடுத்தது நான் அதே இந்த ப்ரான்ஸு கூட நான் வந்து தவா மேலே ட்ரை பண்ணேன். கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணதுனால தவா மேலே அந்த ப்ரான்ஸ் பண்ணுறப்போ நான் பர்ஃபெக்டாக வந்துச்சு. இந்த ப்ரான்ஸு தவா மேலே போட்டு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றது அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். யூடியூப் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கும் அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் மெத்தட் நான் யூஸ் பண்ணி தவா மேலே ஃபிஷ்ஷோ இல்லை எறா எப்படி தவா மேலே போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். யூடியூப் ஷார்ட்ஸ் போய் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லண்டனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய யூடியூப் சேனலில் இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். யாராவது இந்த மாதிரி லண்டனில் இதோட ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஜென்ரல் நாலேஜ் வீடியோவாக இருக்கும். ஸோ பாருங்கள். என்னோடய சேனல் நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க, ஆனால் ரொம்ப குறைவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, அதில் ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன் வரவங்களுக்கோ இல்லை லண்டனில் இருக்கவங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லை, என்னோடய யூடியூப் சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். அது வரை டாட்டா, பாய்.